தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில் நம்பியர்களின் வாக்குறுதி உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். தனுசு ராசிக்காரங்க எப்போதுமே பிறர் சொல்லும் வார்த்தையை வேத வாக்காக நம்பக்கூடிய ஒரு நபர்கள். அதிலையும் உங்களுடைய பெற்றோர்களோ உங்களுடைய வாழ்க்கை துணையோ நீங்கள் உயிருக்கு உயிராக பழகிய நண்பர்களோ உறவினர்களோ ஏதேனும் ஒரு வார்த்தைகளை கூறி இதற்கு பின்னால் இந்த அர்த்தங்கள் இருக்கிறது, இதை நீ செய்யாதே, இதை செய், உனக்கு நல்லது நடக்கும் என்று உங்களை பற்றி கூறியிருந்தார்கள் என்றால் அவருடைய வாக்கு நீங்கள் வேத வாக்காக நம்புவீங்க. அதுக்கு பின்னால் எந்த விதமான பிரச்சனைகள் இருக்குது, எப்படியெல்லாம் நமக்கு கவலைகள் ஏற்படும், எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு பெறுதல்கள், எவ்வளவு பிரச்சனைகள் வரும் என்பதை முதல்ல யோசிக்க மாட்டேங்க. இந்த ஒரு சொல்லிவிட்டார், இவர் சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கும், என்ன நடந்தாலும் இவர் என்னை காப்பாற்றி விடுவார் என்ற ஒரு எண்ணத்தில் அவரை நீங்கள் நம்பி இறங்கிய சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். நீங்களும் கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்ற துடிப்பவர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பீங்க. இந்த தனுசு ராசிக்காரங்கிட்ட ஏதாவது ஒரு உதவின்னு கேட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் செய்து கொடுக்காம பின்வாங்கவே மாட்டீங்க. அதுவும் உங்களுக்கு விரும்பியவர்கள் அதனை கேட்டார்கள் என்றால் உங்களுடைய தலையை அடமானம் வைத்தாவது அந்த ஒரு உதவியை செய்து விடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு கெட்டிக்காரித்தனமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு வாக்கு ஸ்தானமான 2ஆம் வீட்டில் சனியின் தாக்கமும் ராசிநாதன் குருவின் பலவீனமான சஞ்சாரமும் இருந்த காலங்களில் நீங்கள் ஆழமாக நம்பிய மனிதர்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை மிக சாதாரணமாக மீறி இருப்பார்கள். உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் நான் முதல் ஆளாக நிற்பேன் என்று சத்தியம் செய்தவர்கள் உங்களுக்கு தேவை வந்தபோது, உங்களுக்கு தேவையென்று வந்தபோது முகத்தை திருப்பி கொண்டு ஓடியிருப்பார்கள். யாரையெல்லாம் நம்பி நீங்கள் எதையெல்லாம் அவர்களுக்காக உங்களுடைய உயிரை அடமானம் வைத்து செய்து கொடுத்தீர்களோ உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஒரு சிறிய உதவி, அதுவும் பண உதவி கூட இருக்காது, நேரத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு உதவியைத்தான் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதனை கூட அந்த ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்திருக்க மாட்டார். நீ யாரு, நான் எதுக்கு உனக்கு உதவி பண்ணணும், நீ எனக்கு என்ன பண்ணியிருக்க என்றெல்லாம் உங்கள் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டையும் தேவையில்லாத ஒரு கெட்ட பெயரையும் அவல நிலையையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கியிருப்பார். அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னு வந்தபோது முகத்தை திருப்பி கொண்டு ஓடிய நபர்கள் உங்களுடைய உழைப்பையோ உதவியையோ பெற்றுக்கொள்ளும் போது கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளும் வெறும் காற்றில் எழுதப்பட்ட எழுத்துக்களாக மாறிய போது உங்களுடைய நேர்மையான மனம் விடை தெரியாமல் தவித்து கொண்டிருக்கும். இவர்களே இப்படி மாறிவிட்டார்களே என்று உங்களுடைய மனதுக்குள்ள அவ்வளவு வருத்தங்களும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களுடைய உறவினர்கள் அரசியலால் வந்த பிரச்சனைகள், உறவுகளுக்குள்ள மதிப்பளிக்கும் உங்களின் நற்பண்பையே உங்களுக்கு எதிரான ஆயுதமாக உங்களுடைய உறவினர்கள் பயன்படுத்தியிருப்பார்கள். நீங்கள் எது சொன்னாலும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களும் அனைவரும் கேட்பார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் உங்களை சில நபர்கள் பகடக்காயாக உங்கள் கூடவே இருக்கக்கூடிய உறவினர்களும் உங்களுடைய சொந்த பந்தங்களுமே உங்களை பகடக்காயாக பயன்படுத்தியிருப்பார்கள். 4ஆம் வீடான சுகஸ்தானத்திலும் பந்த உற்பத்தி ஸ்தானங்களிலும் அசுப கிரகங்கள் சஞ்சரித்த போது உங்களுடைய சொந்த பந்தங்களுக்குள் மறைமுகமான பொறாமை அரசியலானது தலை தூக்கி இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. முகத்திற்கு நேரே பாசமலை பொழிந்துவிட்டு உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றிய தவறான வதந்திகளை பரப்புவது, குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை விளைவிப்பது போன்ற வேலைகளை சொந்தங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே செய்திருப்பார்கள். உங்களின் வளர்ச்சியை தடுக்க அவர்கள் செய்த கூட்டு சதிகளும் உங்களின் மத்தியில் ஒரு கெட்டவனாக காட்ட அவர்கள் நடத்திய நாடகங்களும் உங்களுடைய மனதை ஆழமாகவே காயப்படுத்தியிருக்கும். ஆனால் இதெல்லாம் யார் செய்தார்கள் என்று நீங்கள் கொண்டிருக்கும் பொழுது உங்கள் மீது தேவையில்லாத ஒரு கெட்ட பெயரானது விழுந்திருக்கும். நீங்கள் இன்னொரு பக்கம் பண இழப்பால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தடுமாறி நீங்கள் நின்றிருந்திருப்பீங்க. 12ஆம் வீடு மற்றும் விரயஸ்தானமான 12ஆம் வீடு மற்றும் 2ஆம் வீடுகள் பாதிக்கப்பட்ட போதும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய இழப்புகளும் தடுமாற்றங்களும் ஏற்பட்டிருக்கும். தவறான முதலீடுகளையும் மற்றவர்களை நம்பி கொடுத்த கைமாற்ற கடன்கள் அல்லது எதிர்பாராத மருத்துவ மற்றும் குடும்ப விரயங்களால் கையில் இருந்த சேமிப்புகள் எல்லாமே கரைந்து போயிருக்கும். ஒரு காலகட்டத்தில் பணப்புழக்கத்தோடு கம்பீரமாக வாழ்ந்த நீங்கள் இப்பொழுது அன்றாட தேவைகளுக்கு கூட பிறரிடம் கையேந்தும் சூழ்நிலையானது வந்தபோது உங்களுடைய சுயமரியாதை நிலைக்குழிய வைத்திருக்கும். அதை நீங்களே நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம இதெல்லாம் ஏற்படும்னு நினைத்து கூட பார்க்கல. ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட சிக்கல்களும் இப்படிப்பட்ட கவலைகளும் ஏற்பட்டு விட்டதை என்று உங்களுடைய மனதுக்குள்ள அவ்வளவு கவலைகள், அவ்வளவு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். இந்த திடீர் பண இழப்பு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மட்டும் கிடையாது, உங்களுடைய எதிர்கால திட்டங்களையும் சில காலத்திற்கு தடுத்து நிறுத்தி தடுமாற வைத்திருக்கும். அதை நீங்கள் எதிர்பாராத ஒரு விஷயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப்ஸ் மட்டும் செய்து வைத்து கொண்டிருந்தால் இனிமேல் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் குருவின் அருளால் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் தனது சொந்த ராசியான உங்களை சுப பார்வையால் அனுக்கிரகத்தின் காலம் கைகூடி வந்துவிட்டதால் இதுவரை மறைந்திருந்த பாக்கியங்கள் யாவும் விழித்து கொள்ளப் போகின்ற ஒரு காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பிறக்கப் போகிறது. எடுத்த காரியங்கள் யாவும் பாதியிலே முடங்கி போகிறது. நமக்கு மட்டும் ஏன் அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கவில்லை என்று கலங்கிய உங்களுக்கு இனி தொட்டதெல்லாம் பொன்னாகும் ஒரு பொற்காலமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பிறக்கப் போகிறது. அந்த ஒரு பொன்னான பொற்காலத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எல்லாத்தையும் செய்து நல்ல ஒரு நிலைமைக்கும் உங்களால் வர வைக்கவும் முடியும். பூர்வ புண்ணிய பலன்கள் அனைத்தும் ஒன்றாக இணையப் போகிறது. எல்லாமே ஒன்றாக இணைந்து நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எல்லாம் உங்களுக்கு சாதகமான திருப்பங்களை பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கும் வகையில் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். விதியின் பிடியில் இருந்து விடுபட்டு குருவின் தெய்வீக ஒளியால் உங்களுடைய வாழ்க்கை பாதை பிரகாசமாக போகிறது என்பதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போக போகத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் கல்வி மற்றும் அறிவு ஒரு வளர்ச்சியை பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பெயரை தேடி கொடுக்கும். புத்திகாரகனான புதனின் அனுகூலமும் குருவின் சுமத்துபவம் தனுசு ராசியினருக்கு ஒரு அசாத்தியமான அறிவும் வளர்ச்சியையும் தெளிவையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தரப்போகிறது. மாணவர்களாக இருந்தால் கடந்த காலங்களில் இருந்த மந்த நிலை கவன சிதறல்கள் யாவுமே நீங்கி கல்வியில் முதன்மையான இடத்தை பிடித்து சாதனை படைக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளில் நீங்கள் ஆசைப்பட்டபடியே நல்ல ஒரு வாய்ப்புகள் தங்கும் தடையுமின்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கு தகுந்த வேலை வாய்ப்புடன் கூடிய ஒரு வெற்றி செய்திகள் உங்களை தேடியும் வந்துவிடும். பொது வழியில் உள்ளவர்களுக்கும் வேலை பார்ப்பவர்களுக்கும் உங்களின் தீர்க்கமான ஆலோசனைகளும் நாணமும் பிறரால் வியந்து பாராட்டப்படும் அளவிற்கு உங்களின் அறிவுத்திறனானது மேலோங்கப்படும். அதனால் போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைத்து போதுமான அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்கள் வரவும் ஆரம்பிப்பீங்க. உங்களின் தொழிலில் ஒரு பெரிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்கும். 10ஆம் வீடான கர்மஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானம் குருவின் பார்வை பலத்தால் அமிழ்த யோகத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் பெற போகிறீங்க. இதனால் உங்களுடைய தொழில் அல்லது உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உண்டாகிவிடும். வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு அவர்களின் தகுதிக்கு மீறிய நல்ல நிறுவனத்தில் உயர்தரமான வேலைகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைத்துவிடும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பல வருடங்களாக காத்து கொண்டிருந்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் விரும்பிய இடமாற்றமும் தங்கும் தடையுமின்றி உங்களுடைய கைக்கு வந்துவிடும். அதனால் போதுமான அளவுக்கு நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்கப் போகிறது. நீங்கள் நினைத்தது ஒன்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடப்பது ஒன்று என்று இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நல்லது மட்டுமே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நடக்கும். அது போதுமான அளவுக்கு வெற்றிகளை தேடி கொடுக்கும். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய வணிகத்தை உலகளாவிய ரீதியில் விரிவாக்கம் செய்ய பெரிய முதலீடுகளும் உலகத்தரம் வாய்ந்த புதிய வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உங்களுக்கு தேடி வரும். அது போதுமான அளவுக்கு நன்மைகளையும் போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வைத்துக்கொள்ள. அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை காணவே முடியாது. நன்றி, வணக்கம். பிறரிடம் கையேந்தும் சூழ்நிலையானது வந்தபோது உங்களுடைய சுயமரியாதை நிலைக்குழிய வைத்திருக்கும். அதை நீங்களே நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம இதெல்லாம் ஏற்படும்னு நினைத்து கூட பார்க்கல. ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே இப்படிப்பட்ட சிக்கல்களும் இப்படிப்பட்ட கவலைகளும் ஏற்பட்டு விட்டதை என்று உங்களுடைய மனதுக்குள்ளே அவ்வளவு கவலைகள் அவ்வளவு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இன்னும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். இந்த திடீர் பண இழப்பு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மட்டும் கிடையாது, உங்களுடைய எதிர்கால திட்டங்களையும் சில காலத்திற்கு தடுத்து நிறுத்தி தடுமாற வைத்திருக்கும். அதை நீங்கள் எதிர்பாராத ஒரு விஷயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப்ஸ் மட்டும் செய்து வைத்து கொண்டிருந்தால் இனிமேல் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் குருவின் அருளால் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் தனது சொந்த ராசியான உங்களை சுப பார்வையால் அனுக்கிரகத்தின் காலம் கைகூடி வந்துவிட்டதால் இதுவரை மறைந்திருந்த பாக்கியங்கள் யாவும் விழித்து கொள்ளப் போகின்ற ஒரு காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பிறக்கப் போகிறது.
எடுத்த காரியங்கள் யாவும் பாதியிலே முடங்கி போகிறது. நமக்கு மட்டும் ஏன் அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கவில்லை என்று கலங்கிய உங்களுக்கு இனி தொட்டதெல்லாம் பொன்னாகும் ஒரு பொற்காலமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போகிறது. அந்த ஒரு பொன்னான பொற்காலத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் செய்து நல்ல ஒரு நிலைமைக்கும் உங்களால் வர வைக்கவும் முடியும். பூர்வ புண்ணிய பலன்கள் அனைத்தும் ஒன்றாக இணையப் போகிறது. எல்லாமே ஒன்றாக இணைந்து நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எல்லாம் உங்களுக்கு சாதகமான திருப்பங்களை பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கும் வகையில் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். விதியின் பிடியில் இருந்து விடுபட்டு குருவின் தெய்வீக ஒளியால் உங்களுடைய வாழ்க்கை பாதை பிரகாசமாக போகிறது என்பதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போக போகத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் கல்வி மற்றும் அறிவு ஒரு வளர்ச்சியை பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பெயரை தேடி கொடுக்கும். புத்திகாரகனான புதனின் அனுகூலமும் குருவின் சுமத்துபவம் தனுசு ராசியினருக்கு ஒரு அசாத்தியமான அறிவும் வளர்ச்சியையும் தெளிவையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தரப்போகிறது. மாணவர்களாக இருந்தால் கடந்த காலங்களில் இருந்த மந்த நிலை கவன சிதறல்கள் யாவுமே நீங்கி கல்வியில் முதன்மையான இடத்தை பிடித்து சாதனை படைக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளில் நீங்கள் ஆசைப்பட்டபடியே நல்ல ஒரு வாய்ப்புகள் தங்கும் தடையுமின்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கு தகுந்த வேலைவாய்ப்புடன் கூடிய ஒரு வெற்றி செய்திகள் உங்களை தேடியும் வந்துவிடும். பொது வழியில் உள்ளவர்களுக்கும் வேலை பார்ப்பவர்களுக்கும் உங்களின் தீர்க்கமான ஆலோசனைகளும் நாணமும் பிறரால் வியந்து பாராட்டப்படும் அளவிற்கு உங்களின் அறிவுத்திறனானது மேலோங்கப்படும். அதனால் போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைத்து போதுமான அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்கள் வரவும் ஆரம்பிப்பீங்க. உங்களின் தொழிலில் ஒரு பெரிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்கும். 10ஆம் வீடான கர்மஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானம் குருவின் பார்வை பலத்தால் அமிழ்த யோகத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் பெற போகிறீங்க. இதனால் உங்களுடைய தொழில் அல்லது உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உண்டாகிவிடும். வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு அவர்களின் தகுதிக்கு மீறிய நல்ல நிறுவனத்தில் உயர்தரமான வேலைகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைத்துவிடும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பல வருடங்களாக காத்து கொண்டிருந்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் விரும்பிய இடமாற்றமும் தங்கும் தடையுமின்றி உங்களுடைய கைக்கு வந்துவிடும். அதனால் போதுமான அளவுக்கு நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்கப் போகிறது. நீங்கள் நினைத்தது ஒன்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடப்பது ஒன்று என்று இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நல்லது மட்டுமே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நடக்கும். அது போதுமான அளவுக்கு வெற்றிகளை தேடி கொடுக்கும். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய வணிகத்தை உலகளாவிய ரீதியில் விரிவாக்கம் செய்ய பெரிய முதலீடுகளும் உலகத்தரம் வாய்ந்த புதிய வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உங்களுக்கு தேடி வரும். அது போதுமான